வணக்கம். என் பெயர் பாரத்ராஜ். மலேசியாவின் பொது பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் நான் பயின்று கொண்டிருக்கிறேன். இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். பரதநாட்டியம் இந்தியர்களுக்கே உரிய மிகச் சிறந்த ஒரு நாட்டியமாகும். சிவனால் ஆடப்பட்டு பரத முனிவரால் சாஸ்திரங்கள் எழுதப்பட்ட பல கோட்பாடுகளை கொண்டதுதான் பரதநாட்டியம். ஆனால் இன்றைய நாளில் எத்தனை இந்தியர்கள் பரதநாட்டியத்தை விரும்பி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தில் பல இனத்தினர், வேற்றினத்தினர், வெள்ளைக்காரர்கள், இவர்கள் எல்லோரும் பரதநாட்டியத்தை கற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெருமையான ஒரு விஷயம்தான். மற்ற இனத்தவர் இந்தியர்களின் கலாச்சாரத்தை விரும்பி கற்றுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியர்களே அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஏது பெருமை? நமது கலாச்சாரத்தை மதித்து நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டாமா? மற்ற இனத்தவரின் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதும் அவசியமே. ஆனாலும் பரதநாட்டியம் மற்றும் அல்ல, இந்திய நடனங்களான கதக், ஒடிசி, மணிப்பூரி, கதகளி போன்ற இந்திய நடனங்களை நாமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு யார் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? சமீபத்தில் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டியில் பங்கெடுக்க 5 இந்தியர்கள் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் வந்தது 2 பேர் மட்டுமே. மீதம் இருந்த 3 மற்ற இனமானவர்கள். சரி, சொல்லிக் கொடுக்க வந்தவர் யார் என்று பார்த்தால் அவரும் ஒரு வேற்று இனத்தவர். வேற்று இனத்தவர் என்று இனப்பிரச்சனையை தூண்ட நான் விரும்பவில்லை. வேற்று இனத்தவருக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. வேற்று இன ஆசிரியரான அவர் அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு நுணுக்கமாக நடனமாடினார். அவர் செல்வதற்கு முன் கூறிய ஒரு விஷயம் யாதெனில், பரதநாட்டியம் மிக சிறந்த நாட்டியம். இந்தியர்களான நீங்களே அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி? முடிந்தவரை அதை கற்றுக்கொள்ளுங்கள். மிக சிறந்த அம்சங்களை கொண்ட பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இதே விஷயத்தை 5 வயது சிறுமியுள்ள ஒரு தந்தையிடம் நான் கூறினேன். ஐயோ, நான் என் பிள்ளை அதுக்கு அனுப்ப மாட்டேன். அனுப்புனா தோங்கியவாயிரும். அப்புறம் மாடர்ன் உடுப்பெல்லாம் போட முடியாது. என்ன கவலை பார்த்தீர்களா? 5 வயது சிறுமிதான் எதிர்காலத்தில் நாகரிக உடை போட முடியாது என்று 5 வயது இருக்கும் போதே கவலைப்படுகிறார். நமது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதை விட நாகரீக உடை போடவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு. நமது கலாச்சாரத்தை நாமே காப்பாற்றவிட்டால் வேறு யார் காப்பாற்றப் போகிறார்கள்? சிந்தியுங்கள், யோசியுங்கள். தயவு செய்து கற்றுக்கொள்ள முனையுங்கள். பிற்காலத்தில் நமது எதிர்கால சந்ததியினர் பரதநாட்டியம் என்றொரு நாட்டியம் இருந்தது என்று வரலாற்றில் படிக்கும் அளவிற்கு நாம் அந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன். இப்போது இருக்கிறது, கற்றுக்கொள்வோம். எதிர்காலத்தில் பொருள் காட்சியகத்தில், மியூசியத்தில் நம்முடைய பரதநாட்டியம் ஒரு பொருளாக இருக்க வேண்டாம். அந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம். தயவு செய்து பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பரதநாட்டியம் அல்ல, இந்திய நாட்டியங்களை கற்றுக்கொள்ள முனையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முனையுங்கள். வகுப்பிற்கு அனுப்புங்கள். இந்திய கலாச்சாரத்தை வளர்ப்போம். நன்றி.